அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த காணொலி எதுவாக இருக்க போகிறதுன்னு சொன்னால், உங்கள் அனைவருக்குமே ஒரு தெரிந்த விடயம். கடந்த வருடம் பாப்பரசரால் தெரிவு செய்யப்பட்ட மன்னார் மறைமாவட்டத்தினுடைய புதிய ஆயராக திறமைப்படுத்தப்பட்ட அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பேரூர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் தனது பணி பொறுப்பினை மன்னார் மறைமாவட்டத்திலே பணியாற்றி இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பதாக மன்னார் மறைமாவட்டத்தினுடைய மருதமடு திருத்தலத்திலே அவருக்கான திருப்பொழிவு திருச்சடங்கு நடைபெற இருக்கின்றது. வருகின்ற 22ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு காலை 9 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவரையும் முன்னே நாள் ஆயர், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றார்கள். அருட்தந்தையருடைய வரலாறு, அருட்தந்தையருடைய பணி எந்தளவுக்கு முக்கியமாக இருந்திருக்கிறது. புதிதாக திருநிலைப்படுத்த இருக்கின்ற எங்களுடைய ஆயர் பேரூர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் பல பணிகளை பங்கு தந்தையாக பல இடங்களிலே ஆற்றியிருக்கின்றார். பல சேவைகளை ஆற்றியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மன்னார் மறைமாவட்டத்திலே திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயராக இருந்தாலும் மன்னார் மறைமாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு குருவாக தனது பணியினை ஆற்றி தற்பொழுது ஆயராக ஒரு பணியை ஏற்க இருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரையும் மருதமடு அண்ணனுடைய திருத்தலத்திற்கு, அவருடைய அற்புத திருச்சடங்கிற்கு வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அத்தோடு மன்னார் மறைமாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களும் இங்கே பங்கு பெற்றி அவருக்கான சபங்களையும் அவருக்கான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கான நன்றியையும் நீங்கள் தெரிவித்து அவருக்காக என்றும் செபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எனது காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த காணொலியை நீங்கள் முதற்தடவையாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.